வியூவர்ஸ், வெல்கம் டு நிவிஸ் கேலரி. இன்றைக்கி வாழைத்தண்டு துவட்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் வாழைத்தண்டை நல்லா அலம்பிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். துவட்டலுக்கு ஏற்ற மாதிரி நறுக்கின வாழைத்தண்டை வந்து கருத்துருங்கிறதுக்காக நான் மோரில் போட்டுக்கிட்டேன். அப்போ தான் இது கருக்காமல் இருக்கும். இப்போ நம்ம துவட்டலுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன். 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, 1/4 கப் துருவன தேங்காய், 3 பச்சை மிளகா. நெக்ஸ்ட் நம்ம துவட்டல் செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடுகையும் உளுத்தம் பருப்பையும் தாளிச்சுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதோட நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம இதோட பச்சை மிளகா ஆட் பண்ணி அதையும் வதக்கிக்கலாம். நான் வந்து பச்சை மிளகா நீட்டமாகவே நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட நம்ம நறுக்கி வச்சுருக்க வாழைத்தண்டை வந்து அதோட தண்ணியை வந்து இருத்துட்டு நம்ம எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு பெரிய டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா வேகட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. வாழைத்தண்டை நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாழைத்தண்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் தேங்காய் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஃப்ளேவருக்காக. இப்போது ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாழைத்தண்டை வந்து நீர்ச்சத்து உள்ள காய்ங்கிறதுனால கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி வயிற்றுப்பூச்சிக்கும் இது ரொம்ப நல்லது. இப்போ நம்மளோட வாழைத்தண்டை துவட்டல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிவிஸ் கேலரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.